1000 ரூபாய் கொடுக்க போறோம் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன உடனே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அது சாத்தியம் இல்லைங்க. எத்தனையோ கோடி ஆகும். அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது. திமுக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. இது ஆன் த கேமரா பேசிட்டு போயிட்டார். அப்படி பேசிட்டு போன நபர் இன்னைக்கு எங்களை காப்பி பண்ணி 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. 1000 ரூபாயே செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறார். இது என்ன பித்தலாட்டம்? சிறுகானூர்ல 5 வாக்குறுதி திமுக சொல்லுது. அடுத்த நாள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இவர் ஒரு தேர்தல் அறிக்கை. அதே மாதிரி இப்போ 2026 நாங்கள் ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். அதை காப்பி பண்ணி 2000 ரூபாய். இந்த கருணை தொகை இதெல்லாம் அவருக்கு என்னன்னா திமுகவின் மீது விமர்சிக்க எதுவுமே இல்லை. அதனால என்னன்னா எப்படியாவது ஒரு ஓட்டு வாங்கணும், நம்ம டெபாசிட்டாவது காப்பாத்திக்கணுன்றதுக்காக மக்கள் கிட்ட இது மாதிரி எல்லாம் மேஜிக் காட்டுறாரு. அன்னைக்கு மிக்சி கிரைண்டரு மின்விசிறின்னு சொன்னாங்க. சொல்லி வீட்டுக்கு வருது ஃபேன் ஓடுன்னாங்க. அது பாட்டு ஓடுது. அதோட சக்கரங்கள்லாம் முன்னாடி ஓடுது. ஓ இதை தான் ஓடுதுன்னாங்களான்னு பார்த்தா நான் பெருமைக்காக சொல்லவில்லை. 2006 2011 காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி இன்றைக்கும் கிராம பகுதிகளிலே இன்றைக்கும் அந்த டிவியை பார்த்து தான் அன்றாட செய்திகளையும் அன்றாட நிகழ்வுகளையும் அங்க இருக்கிற மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா இதுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஒரு முயற்சி. இந்த அம்மா கொடுத்த ஃபேனும் மிக்சியும் கிரைண்டரும் இந்த 3 ஏதாவது ஒரு வீட்டுல தான் நீங்க காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன்.